ஃபேஸ் 7 போறதுக்கு நம்ம தான் போயிருக்கோமே, இன்னொரு கிளப் கூட வரணுமேங்கிற ஒரு வன்மத்துல இந்த பதிவு பண்றேங்கிறது தெள்ளத் தெளிவா காமிச்சுக்கிறேன். எங்களுக்கு நண்பர்களா, எங்களுக்கு வந்து ஒரு தம்பி மாதிரி அவங்கள ரெடி பண்ணி நாங்கெல்லாம் என்ன அனுபவிச்சோமோ அதுவும் அவங்க அனுபவிச்சு கடைசியில சக்சஸ் வரைக்கும் எடுத்துட்டு போய் வைப்போம். எங்க சக்சஸ் என்னன்னு நீ கேட்க கூடாது, போய் நிக்க வைப்போம். அவ்வளவுதான். ஐ ஃபீல் கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிக்குது. இந்த செஸ்கோவா அப்படியே லைட்டா இன்னும் இன்டெகிரேட் ஆயிட்டாருன்னா இன்னும் ஸ்ட்ராங்கரா தான் இருக்கும். பட் இந்த கேம் டெஃபினெட்லி இந்த பேட்டில் நல்லா இருக்க போகுது. ஹாலண்ட் அண்ட் செஸ்கோ, ஏன்னா செஸ்கோலாம் கோல் போட்டாருன்னா ஹாலண்ட் கண்டிப்பா கோல் போடணும்னு ஒரு ப்ரெஷர் வரும். அதுதான் எனக்கும் வேணும். இந்த வருஷம் ஆர்சனலுக்கு அப்புறமா சப்போர்ட் பண்ற ஒரே ரெட் டீம் வந்து நம்மளோட மான்செஸ்டர் யுனைடெட் தான்டா. இந்த வருஷம் அவனுங்களும் எங்களை மாதிரி ஃபேஸ் 2ல இருந்து ஃபேஸ் 7 வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த வாட்டி அவங்க தான். என்னடா கௌதம், ஃபேஸ் 2ல இருந்து ஃபேஸ் 7 போறதுக்கு நம்ம தான் போயிருக்கோமே, இன்னொரு கிளப் கூட வரணுமேங்கிற ஒரு வன்மத்துல இந்த பதிவு பண்றேங்கிறது தெள்ளத் தெளிவா காமிச்சுக்கிறேன். எங்களுக்கு நண்பர்களா, எங்களுக்கு வந்து ஒரு தம்பி மாதிரி அவங்கள ரெடி பண்ணி நாங்கெல்லாம் என்ன அனுபவிச்சோமோ அதுவும் அவங்க அனுபவிச்சு கடைசியில சக்சஸ் வரைக்கும் எடுத்துட்டு போய் வைப்போம். எங்க சக்சஸ் என்னன்னு நீ கேட்க கூடாது, போய் நிக்க வைப்போம். அவ்வளவுதான். ஆமா, ஏன்னா இந்த சீசன் வந்து படு மோசமாக இந்த ரெண்டு கிளப்புக்குமே பிக் கேம் ப்ரிவியூக்கு கேம் வீக் 4 மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட் இந்த வாரம் எவ்வளவு பெரிய பிக்சரா இருக்க வேண்டியது. ரெண்டு டீமுமே இந்த பிக்சருக்குள்ளார பயங்கர டல்லா உள்ள வராங்க. சிட்டி வந்து 3 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் 9, யுனைடெட் 4 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் 9. ஆக மொத்தம் பார்த்தா த மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் சைடு மான்செஸ்டர்லன்னு பார்த்தா மான்செஸ்டர் சிட்டி தான். இப்போதைக்கு யுனைடெட் 4 பாயிண்ட்ல இருக்காங்க, சிட்டி 3 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. இந்த கேம் பவர்லாம் அப்படிதான் இருக்கணும், என்ன பண்றது. நீ சொன்னது கரெக்ட் தான். கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு டீமே. ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு யுனைடெட் தான். பட் ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டு நீ சொன்ன மாதிரி 1 பாயிண்ட் மோர் தென் சிட்டின்றதுனால அவங்க ஆக்சுவலா பெட்டர் ஸ்டார்ட் தென் சிட்டி. நல்லா தான் போயிட்டு இருக்குது. இப்ப வேற இன்டர்நேஷனல் பிரேக்ல போய் 2 வின்னு நம்மளோட ப்ரூனோ பெர்னாண்டஸ் கேப்டன் எடுத்துட்டு வந்திருக்காரு. சோ அதுவுமே அவங்களுக்கு நல்ல ஒரு இம்பாக்டா தான் இருக்கும். அப்படி சொல்லும் போது என்னடா ஹாலண்ட் 5 கோல் போட்டிருக்கான் ஒரே கேம்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட். அது ஏன்னா அங்க அவனுக்கு ஓடகார்டு இருந்தான், இங்க அப்படி யார் இருக்கா நான் கேட்பேன். இன்டர்நேஷனல் ஓடகார்டு. அதான் அவங்க நிப்பாட்டிக்க நீ. பட் நான் சிட்டி பக்கத்துல இருந்து நான் சொல்றேன், இந்த கேமுக்குள்ள வரும்போது ஐ மீன் பிக்சர் லிஸ்ட பார்க்கும்போது 3 கேம் பார்த்திருப்பாங்க. வுல்ஸ், பிரைட்டன், டாட்டனம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐடியலி ஓகே, டாட்டனம்ட தோத்தாலும் பிரைட்டன்ட ஜெயிச்சிருவோம், ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருப்போம் ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்ல கோயிங் இன்டு தி யுனைடெட் கேம், இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சுட்டுங்கிற மாதிரி இருந்த ஒரு பட்சத்துல வந்துட்டு இப்போ 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்காங்க. இந்த பிக்சருக்குள்ள போறதுக்கும் முன்னாடி ஏகப்பட்ட இன்ஜுரி இருக்கு அந்த டீம்ல. எனக்கு வந்து என்னடா 5 மேட்ச் கூட ஆவலடா அந்த சீசன் ஸ்டார்டிங்ல, அதுக்குள்ளார என்னடா இத்தனை பேரை படுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு லிஸ்டே எடுத்து வச்சிருக்கேன். இத்தனை பேர் இன்ஜுரி ஆகி படுத்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா படிக்கிறேன். சர்க்கி 2 months அவுட்டு, கூஷனா போன கேம் ஆனா இப்ப அவனும் இன்ஜர் ஆயிட்டு அவுட்டுங்கிறாங்க. ஃபோர்டன் எப்ப வருவானே தெரியல, அது என்னாச்சுன்னே தெரியல. சவினியோ விக்கலான்னு பார்த்தாங்க, இப்ப அவனும் அவுட்டு. வாடியோலும் இன்னும் அவுட் ஆகி அவனும் வரல. கோவாச்சிச் எப்ப இன்ஜர் ஆனே தெரியல, அவன் இன்ஜர்டு. ரிகோ லூயிஸ் ஃபர்ஸ்ட் கேம் ஆடின மாதிரி இருந்துச்சு, அவன் இன்ஜரில் படுத்திருக்கான். ஓரைலி அவனும் இன்ஜர்டு. ஆஸ்கர் பாபி விளையாடுவானு தெரியல, அவனும் இன்ஜர்டுன்னு போட்டு வச்சிருக்காங்க. 10க்கு மார்மோஷும் இன்ஜர்டு. போன கேம்ல இன்ஜர் ஆயிட்டு இந்த கேம் ஆட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஸ்கர் பாபு நான் வேற லைன் அப்ல எல்லாம் போட்டுருக்கேன், கேட்டா இப்ப இன்ஜர்னு அவனையும் சொல்றாங்க. என்ன யாருதான் போட்டாரு? இப்ப என்ன ஜான்வரில இன்னொரு 200 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணோம்ன்றியா சிட்டி ஆஸ் யூசுவல்? இதுதான் நாங்க பண்ணணும். இப்ப நீ சொல்றதுல வந்து எத்தனை பேர் ஸ்டார்டர்ஸ் ரொம்ப கம்மி தான். அதனால வந்து நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். சொல்றியே வேர்ல்ட் சாம்பியன்ஸ் லீக் வின்னர் ஆன நம்ம டானருமாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க கோல் கீப்பிங்க்கு. அப்புறம் என்ன? எனக்கு தெரியலடா, நம்ம வந்து அங்க இருந்தே ஆரம்பிப்போம். ஐ திங்க் ட்ராஃபோர்ட் வில் ப்ளே. நீ என்ன நினைக்கிற? என்ன கேட்டா பிக் கேம். சோ வந்து ஸ்ட்ரைட்டாவே நம்மளோட டானருமா இறக்குறதுல பிரச்சனையே கிடையாது. ஐ திங்க் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஷாட்ஸ் எடுப்பாங்க யுனைடெட். சோ வந்து பெஸ்ட் ஷாட் ஸ்டாப்பர் வந்துட்டு டானருமா தான். ஐ திங்க் அவன் ஆடலாம். ட்ராஃபோர்ட் வந்து அவன் பண்ண தப்பு வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் அந்த 2 கேம்ல. அவனோட ஷாட் ஸ்டாப்பிங் மோசமா இருந்ததுலாம் இல்ல. நீ ஒரு கீப்பரை ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துட்டு இருக்கிற 3 கேம் ஆடின கீப்பர் தூக்கி டானருமா உள்ள போடுவாங்க நம்பிக்கையெல்லாம் எனக்கு இல்ல. ஐ திங்க் ஸ்டில் ட்ராஃபோர்ட். நம்ம யுனைடெட் சைடுக்கு நீங்க கேட்கலாம். இப்ப லெமன் சைன் பண்ணிருக்காங்க புது கீப்பர். பயாண்டிரோ புது கீப்பர் தான். பட் இப்ப லெமன் தான் வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் டீம்ன்ற அளவுக்கு பேசி வாங்கியிருக்காங்க. சோ அவனும் ஸ்டார்ட் பண்ணுவானா? ஸ்டார்ட் பண்றது வாய்ப்பு கம்மி தான். பட் யூ நெவர் நோ.
ஆமா, ஒரு வழியா ஒனானா ஒழிச்சு கட்டியாச்சு. ஆக மொத்தம் யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லா சாமியையும் வேண்டி ஒரு பண்ணியாச்சுடா. வழியா அவன வந்து ட்ரபான்ஸ்போரா அங்க வந்து அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு லோன்ல. மனுஷன் லோன்ல போயிட்டு இங்க விட அதிகமா சம்பாதிக்க போறானா, அது எப்படின்னு தெரியல. ஆமா, ஏதோ அவனுக்கு போனஸ் ஒன்றும் எல்லாம் அதிகமா வருதாம். ஆக மொத்தம் அவன் ஒரு வழியா போயிட்டான். அது ஒரு பெரிய ஒரு ரிலீஃபா இருக்கு யுனைடெட் ஃபேன்ஸ்க்கு. அந்த சைடும் தான் யோசிச்சு பார்த்தா லெமன்ஸ் ஆட மாட்டான். ஐ திங்க் பைண்டர் தான் ஆடுவான். ஐ திங்க் உடனே வந்து இவ்ளோ ஹை ப்ரொஃபைல் கேம் அவே ஃப்ரம் ஹோம்ல போய் ஒரு நிமிஷம் கூட ஆடாத லெமன்ஸ் எல்லாம் வந்து சான்ஸே இல்ல ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு. சோ கண்டிப்பா பைண்டர் தான் அங்கேயே ஆடுவான்னு தான் நினைக்கிறேன். பட் யுனைடெட் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேமுக்குள்ள எப்படி வராங்க? அதான்டா இப்பதான் வந்து லைட்டா ஃபார்வர்டு வந்து கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஃபுல் இம்பாக்ட் கொடுக்க முடியல. இப்ப இந்த எம்போமோ அண்ட் குனியா சேர்ந்தா தெறிக்க விட போறாங்கன்னு நாங்களும் பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து குனியா வந்து ஐ திங்க் இன்ஜோர்ட் நினைக்கிறேன் இந்த இந்த கேம் ஆட மாட்டாருன்ட்டு. ஸோ அது ஒரு பெரிய மிஸ். பட் எம்புவமோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ரைட் சைட்ல நல்ல இம்பாக்டாவே போயிட்டு இருக்குது. மோர் தென் லாஸ்ட் சீசன் அவங்க ரைட் சைடு இம்பாக்டோட இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குது. ஏன்னா டியாலோ அப்பப்பதான் ஒரே ஒரு யங்ஸ்டர் தான் அப்பப்பதான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. பட் அகேன்ஸ்ட் மான்செஸ்டர் சிட்டி சொல்லவே வேணாம், டியாலோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எஃப்ஏ கப்பா இருக்கட்டும் இதுலலாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ ஐ ஃபீல் கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிக்குது. இந்த செஸ்கோவா அப்படியே லைட்டா இன்னும் இன்டெகிரேட் ஆயிட்டாருன்னா இன்னும் ஸ்ட்ராங்கரா தான் இருக்கும். பட் இந்த கேம் டெஃபினெட்லி இந்த பேட்டில் நல்லா இருக்க போகுது. ஹாலண்ட் அண்ட் செஸ்கோ. ஏன்னா செஸ்கோலாம் கோல் போட்டாருன்னா ஹாலண்ட் கண்டிப்பா கோல் போடணும்னு ஒரு ப்ரெஷர் வரும். அதுதான் எனக்கும் வேணும். அதான் எனக்கு வந்து எப்படி அப்படின்னு ஐ மீன் யுனைடெட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஏன்னா போன சீசன் இதே கேம்ல நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? யுனைடெடுக்கு 1% கூட வாய்ப்பு இல்ல. எட்டிஹாட்ல போயிட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 80 நிமிஷம் அவங்க கேம்லயே இல்ல. கரெக்டா? 80வது நிமிஷத்துல அந்த பெனல்ட்டியை வாங்கி டிராப் பண்ணி 88வது நிமிஷத்துல என்னமோ அந்த இவன் அமாட் வந்து ஒரு கோலை போட்டு கேமை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. யோசிச்சு பார்த்தா அவங்க வின் பண்ண ப்ராப்பரான ஒரே பிக் கேம் அது ஒண்ணுதான். அது ஒரு 10 இயர்லயே அதான். அததான் ஸ்டார்ட் பெப்பு ஆஃப் வந்து ஸ்டார்ட் டு எண்டோ அதேதான் தெரியாது. கரெக்ட். பெப்பு வந்து 5 தடவை ஆச்சாமா. 5 தடவையில இன்னுமே அமோரிமா பீட் பண்ணலையாமா. ஒரு தடவை கூட. நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஏற்கனவே 6 பாயிண்ட் டவுன்ல இருக்காங்கடா மேன் சிட்டி. 6 பாயிண்ட் டு லிவர்பூல், 3 பாயிண்ட் டு ஆர்சனல். இந்த கேமையுமே டிராப் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இன்னுமே கேப் எவ்வளவு பெருசா அவன் யோசிச்சு பாரு. இப்பவே அவங்க வந்து என்னடா அது இப்பவே இவ்வளவு பின்னாடி பாயிண்ட் போயிட்டோம்னா எப்படா கேட்ச் அப் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வர ஆரம்பிக்கும்ல. யுனைடெட் இன்னொரு பக்கம் பார்த்தா 4 பாயிண்ட்ஸ் 3 கேம்ஸ்ல, அதுவும் லாஸ்ட் மினிட்ல பர்ன்லி கூட பெனல்டி கிடைச்சனால இல்லைன்னா நினைச்சு பாரு 2 பாயிண்ட்ஸ் இன் 4 கேம்ஸ் ஆயிருக்கும். 3 கேம்ஸ் ஆயிருக்கும். இந்த கேம்ல யுனைடெடுக்கு கீழே போச்சுன்னா மறுபடியும் ஏகப்பட்ட கேள்விக்குறி வர ஆரம்பிக்கும். அவங்க மேனேஜர் மேல, பிளேயர்ஸ் மேல, எது ஒர்க் ஆகல, ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் மறுபடியும் வரும். இந்த கேம்ல வந்து யார் மேல பிரஷர் அதிகம்னு நினைக்கிற? யுனைடெடா சிட்டியா? பிரஷர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமுமே ஐ மீன் பிரஷர் வைஸ் பார்த்தா ஆப்வியஸ்லி யுனைடெட் தான் போவேன். நோபடிஸ் மேல பிரஷர் பெப்பு. ஸோ அது வந்துட்டு அவர் இந்த கேம் தோத்து பண்ணாலுமே வந்துட்டு ஒன்றும் பெருசா நடக்க போறது இல்லை. ஏன்னா செகண்ட் ஹாஃப் சீசன் வந்துட்டு நம்ம சிங்கமா மாறக்கூடிய பத்தி தெரியும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விட்டாலும் அங்க பிடிச்சிருவாரு. ஆனா அமோரம்க்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த பர்ன்லியே வந்து நீ சொன்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிச்சாங்க கடைசி பெனால்ட்டில. ஸோ அந்த மொமெண்டமா யூஸ் பண்ணி இந்த கேமை புஷ் பண்ண முடியுமா? புஷ் பண்ணணும் தான் நினைப்பாங்க எல்லாரும். பட் வரலனா பிரஷர் டெஃபினட்டா அமோரம் தான் அதிகமா இருக்க போகுது. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் அப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லைன் அப்ஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த 2 டீமுக்குமே வந்து நீ சொன்ன மாதிரி இங்கேயும் பல இன்ஜுரி இருக்குது, அங்கேயும் பல இன்ஜுரி இருக்கு. எப்படிடா ஒரு லைன் அப் போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கே தெரியாது. நாங்க ஒரு லைன் அப் போட்டு வச்சிருக்கோம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு கரெக்ட், எவ்வளவுக்கு எவ்வளவு தப்புன்னு தெரியல. இப்பதான் நம்ம வந்து பாப் இன்ஜுரி நான் சொல்லியிருந்தேன். இது பாப் இன்ஜுரி ஆச்சுன்னா யாரு விளையாடுறதுனே கூட எனக்கு தெரியல. அந்த பொசிஷன்ல வந்து வேற யார் இருக்கான்னு. ஏன்னா சவினியோ இன்ஜுரி. யாரு? சவினியோ இன்ஜுர்டா என்ன? அதான் சவினியோ இன்ஜுரி. அவன் ஒரு நிமிஷம் கூட ஆடலையே. டாட்னமுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருவான்னு சொல்லிட்டு இப்ப அவன் பெஞ்ச்ல கூட வரலையே 3 கேமுக்குமே. அவன் என்னாச்சுன்னு தெரியல. ஃபோர்டன் வந்துருவானான்னு பார்த்தா அவனும் இன்னும் ஒரு நிமிஷம் கூட பெஞ்ச்ல வரல. சோ இந்த பொசிஷன்ல இப்போதைக்கு பாப் போட்டு வச்சிருக்கேன். ஆனா யார் ஆடுவாங்கன்னு எனக்கு வந்து ஐடியாவே கிடையாது. மத்தபடி ஓகே தானே. 8 டியாஸ், ஸ்டோன்ஸ், மேத்யூஸ் நுனியஸ், ரைண்டர்ஸ், ராட்ரி அண்ட் பெர்னார்டோ சில்வா. டோக்கு ஆடுவான் ஏன்னா மார்முஷ் இன்ஜர்டு. டோக்கு ஆடணும். ஹாலண்ட் அண்ட் பாப் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் நியர்லி ஆல் ஓகே. பட் என்னன்னா அந்த குன்னியா இல்லாதனால ஐ திங்க் ப்ரூனோ மேல வருவான். அப்படி இருக்கிறனால உகார்த்தே இன்னும் கொஞ்சம் ஒரு சாலிடா ஆடணும் அப்படிங்கறதுனால உகார்த்தே கசிமீரோ மிட்ஃபீல்ட் வச்சுட்டு போவாங்களா இல்ல மைனு ஆடுவானா? என்ன நடக்குது அங்க மைனு வச்சு? ஆமா, மெயினு வந்து ஐ திங்க் இந்த சீசன் வந்து ஃபுல்லா ஸ்டார்டிங்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு ப்ரூனோ அண்ட் மெயினு வில் ஹேவ் டு கம்பீட் அந்த பொசிஷனுக்கு வந்து சொன்னாரு அமோரிம் வர. ஸோ அதனால ஆடினா அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் ஆடுவாங்க. ஸோ இந்த கேம்லாம் வந்துட்டு பிக் கேம். மெயினும் ஆடக்கூடிய கேண்டிடேட் தான். பட் ஸ்டில் ப்ரூனோ தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. கொஞ்சம் டிஃபென்சிவ் நீ சொன்ன மாதிரி
டிஃபென்சிவா ஹோல்ட் பண்ணோன்றதுனால உகாட்டே தான் பெட்டர் ஆப்ஷன்ஸ். உகாட்டே கசிமீரோ வந்து பர்ஃபெக்ட். இந்த வருஷம் இந்த சீசன் ஆரம்பிச்ச வரைக்கும் கசிமீரோ வேற பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. அம்மாது ரைட், தார்கு லெஃப்ட்ல வந்துட்டு சூப்பரா இருக்குது. ஐ ஃபீல் டிஃபென்சிவ்லி கொஞ்சம் சாலிடா தான் இருப்பாங்க யுனைடெட் இந்த கேம். ரொம்பலாம் கன்சீட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அமாடா மேஜராயான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் டிஃபென்சிவா போலான்னு யோசிச்சாருன்னா டோக்கு இருக்கான் அந்த பக்கம். சரி மேஜராயி போட்டு ஆடலான்னு கூட யோசிப்பாங்க. யோரோ, டெலிட் அண்ட் ஷா அண்ட் நான் பைண்டீர் தான் போட்டுருக்கேன். நான் சொன்ன மாதிரி டிராஃபர்டும் சரி பைண்டீரும் சரி அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் வந்து இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தோம்னா இங்க எப்படி சிட்டி வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தோணுச்சு. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீ அமாடோ மேஜராயி யார் வச்சிருந்தாலுமே சரி ஓகேவா. ஹாலண்ட் வந்து இந்த கேம்ல எனக்கு தெரிஞ்ச ஹாலண்டோடைய ரோலே வந்து இந்த 2 பேரையுமே கேம் விட்டு வெளியெடுக்கிறது தான். நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த சைடு விங்கர்ல ஆடுற யாரா இருந்தாலுமே அந்த 1v1 பேட்டில் பாபா இருக்கட்டும் இல்ல வேற யாராவோ இருக்கட்டும் அந்த 1v1 பேட்டில் ஷாக்கோட எடுத்துட்டா இங்க நல்ல கேப் கிடைக்கும். ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கோர் பண்றதுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிரியேட் பண்றதுக்கு எதுவா இருந்தாலுமே. ஏன்னா டோக்கு வந்து இங்க ரொம்ப வைடா தான் ஆடுவான். அவன் ஒரு மேன் இழுத்துட்டு போயிடுவான் அந்த விங் பேக்க. ஹாலண்ட் வந்து இப்ப நம்ம இந்த கேம்ல பார்த்தோம் பிரைட்டன் கேம்ல கூட பாத்தீங்கன்னா ரெயின்டியர்ஸோ யாரோ ஒருத்தவங்க மார்மூஷோ பால் எடுத்துட்டு இந்த ஏரியால வந்துட்டு சும்மா ஒரு த்ரூ பால் போட்டுருவாங்க. அந்த த்ரூ பால் காலுக்குள்ளார போய் ஹாலண்ட் அங்க இருந்து சும்மா டேப் இன் மட்டும் தான் பண்ணிட்டு போயிடுவான் அந்த கோலுக்கு. நீ அதை பாத்தீங்கன்னாவே இந்த கேம்லயுமே ரெயின்டியர்ஸ் அந்த ரோல் தான் பண்ணணும். அதனால தான் இந்த இடத்த இந்த ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் வந்து இந்த இடத்துல தான் இந்த 2 பேரையும் பிடிக்கிறதுல கேமே இருக்கு. ராட்ரியும் சரி ரெயின்டியர்ஸும் சரி. போன கேம் நான் சொல்லுங்க ஞாபகம் இருக்கா? ரெயின்டியர்ஸ் தான் அந்த லேட் ரன்ஸ் பாக்ஸ்குள்ள பண்ணுவான் பிரைட்டன் கூட. அதை ஸ்டாப் பண்ணாங்க பிரைட்டன். இதே இந்த கேம்லயுமே கசிமிரோ உகார்த்தியோட ரோலே வந்து இந்த ரெயின்டியர்ஸோட லேட் ரன்ஸ் இந்த இடத்துல ஸ்டாப் பண்றதுதான். ஏன்னா அந்த ஸ்டாப் பண்ணாம விட்டாங்கன்னா ராட்ரி கொஞ்சம் நல்லா ஃபிட் ஆயிருந்தானா கண்டிப்பா அந்த த்ரூ பால்ஸ் போட்டு போயிட்டே இருப்பான். ராட்ரி வந்து இந்த இடத்துல இருந்து பால் போட்டானா ரெயின்டியர்ஸ் ஓடலாம், ஹாலண்ட் ஓடலாம், பாபோ யார் விளையாடுறாங்களோ அவங்களும் ஓடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து இந்த ஒரு பாக்ஸ் இந்த 4 பேரு அதுவும் இல்லாம இந்த ஹாலண்ட் வந்து டம்மியா தான் இந்த கேம்ல. டம்மியா நான் சொல்றது 2 பிளேயரை வெளியே எடுத்துட்டு போய் மத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் ஹாலண்ட் ஆடுவான்னு தோணுது. ஆமா அது கண்டிப்பா அவன் பண்ணா. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தோணுதுன்னா யுனைடெட்ல இன்னும் சாலிடா இருக்கணும் டிஃபென்ஸ்னா ஷாக் பதில் ஆக்சுவலா மெக்வயர் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இப்ப நானும் அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ண போன கேம்ஸ் எல்லாம் மெக்வயர் தான் ஸ்டார்ட் பண்ணுவான்ட்டு. பட் செகண்ட் ஹாஃப்ல தான் சப்ஸ்டியூட் எடுத்துட்டு வராரு. பட் அவர் இருந்தாருன்னா இன்னும் சாலிடா இருக்கும் அகேன்ஸ்ட் ஒரு. ஏன்னா லெஃப்ட் சைடு ஆல்ரெடி டோர்கோ இருக்கா டிஃபென்சிவ் டியூட்டிஸ் பண்றதுக்கு. ஷா எதுக்குன்னு தெரியல. அங்க ஒரு லைக் ஒரு சென்டர் பேக் ரோல் ஆடுறதுக்கு மெக்வயரை போட்டு போயிடலாங்க. ஸோ அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்ட்டு. பட் மத்தபடி டிஃபென்சிவ்லி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அவங்களுக்கு பிரேக் பண்றதுக்கு தான். அட் சேம் டைம் யுனைடெடுக்கும் அட்டாக் பண்றது கஷ்டம் தான். பட் நீ சொன்ன மாதிரி மிட்ஃபீல்ட்ல இருந்து ஒரு பயங்கரமான த்ரூ பால் வந்தாதான் உண்டு. மத்தபடி பாத்துப்பாங்க நம்ம ஆளுங்க. நீ என்ன எதிர்பார்க்கற? நான் அங்க ஒரு பாக்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யுனைடெட்க்கு இது ஓவர்லோட் பண்ணா மட்டும்தான் சான்ஸ் இருக்கு. இந்த ஹாஃப் ஸ்பேஸ்ல எம்போமோ, இந்த ஹாஃப் ஸ்பேஸ்ல ப்ரூனோ, செஸ்கோ நீட்ஸ் டு ஹேவ் அ குட் கேம்டா. அன்பார்ச்சுனேட்லி இது வரைக்கும் இன்னும் ஒரு கேம் கூட ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த கேம்லயுமே செஸ்கோ கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சது மேட்ச் ஃபுல்லாவே ஒரு 5 டச் வந்தா பெரிய விஷயம் தான் செஸ்கோ. அந்த மாதிரி கேம் கிடையாது இது. மோஸ்டா எம்புஎம்ஓ தான் அட்டாக் பண்ண போறோம் ரைட்ல. அது மட்டும் தான் உங்களோட ஒன்லி த்ரெட்டா இருக்க போகுது. அப்புறமா செகண்ட் ஹாஃப்ல வந்து மவுண்ட் வந்தானா மவுண்ட் ஒரு அட்டாக்கிங் த்ரெட்டா இருப்பான் லெஃப்ட்ல. மத்தபடி செஸ்கோ கிட்ட இருந்தெல்லாம் நீ இப்பயே சொல்லிடுறேன் எதிர்பார்க்காதீங்க எதுவுமே. டூ பிக் ஆஃப் கேம் அவனுக்கு இதுல ப்ரொடியூஸ் பண்றதுக்குலாம் பண்ணானா பெரிய விஷயம். அதான் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இங்க இருந்து எங்கேயா இருந்தாலும் டிஃபென்சிவ் டிரான்சிஷன்ஸ்ல இருந்து லாங் பால் போட்டுட்டு செஸ்கோ இந்த இடத்துல மாதிரி இருந்தானா டே பாலை ஹோல்ட் அப் பண்ணு, நான் எம்போமோ வர சொல்றேன், ப்ரூனோ வர சொல்றேன், அது வரைக்கும் நீ பால் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து நீ பாலை கொடுத்தீங்கன்னா போதும், எம்போமோ ஏதோ ஒரு ஷாட் எடுக்கலாம் இல்ல ப்ரூனோ ஏதோ ஷாட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா குன்னியா இல்லாத பெரிய மிஸ் தான். அதாவது யுனைடெட்ல பெரிய பிரச்சனை என்னன்னா எல்லா கேமுமே நீ எடுத்து வச்சுக்கோ. ஏன் அந்த ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் நல்லா ஆடிடுறானுங்க, நல்லா ஆடிட்டு ஷாட் எடுக்கிறானுங்க, ஒன்னா வெளியே அடிச்சு போடுறானுங்க, இல்ல கோல் கீப்பருக்கு நேரம் அடிச்சிடறானுங்க. வர சான்ஸ் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ்ல வேஸ்ட் பண்ணிடுறானுங்க. எஸ்பெஷலி இந்த கேம்ல வேஸ்ட் பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்ச இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட் டு கெட் பேக் இன்டு தி கேம். ஏன்னா சிட்டி வந்து ஆஃபன் டைம்ஸ் அவங்க வந்து நல்ல பாயிண்ட்ஸ் டாலியோட இந்த மாதிரி கேமுக்குள்ள வருவாங்க. ஆனா இப்ப பாயிண்ட்ஸ் இல்ல. சோ பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளார இந்த கேமுக்குள்ளாரே வராங்க வரும்போது. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு இந்த கிடைக்கிற இந்த இடத்துல இருக்கிற சான்ஸை வந்து இவங்க 3 பேருமே பினிஷ் பண்ணலனா இட்ஸ் கோயிங் டு பி a really really லாங் கேம் எனக்கு தோணுது. ஏன்னா 2 டீமுமே அண்டர் த பிரஷர்ல வராங்க கேமுக்குள்ளாரியே. நான் அதுவும் ஒண்ணு பல வருஷத்துக்கு கழிச்சு நான் ஒரு மேன் சிட்டி டீம் வந்து ரொம்ப ஸ்டார் ஸ்டடடா இல்லாம நான் பாக்குறேன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். எப்ப பார்த்தாலும் நான் சொல்றது வந்து 2010-15 டைம்ல இருந்தே பாத்துட்டு இருக்கப்ப மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் வச்சிருப்பாங்க மினிமம். இதுல பார்த்தனா எனக்கு அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு ரொம்ப கம்மி தான். ராட்ரி, ஹாலண்ட் தவிர வேற அந்த கிளாஸ்ல வந்து யாருனாலையும் என்னால நேம் பண்ண முடியல. சோ கொஞ்சம்
டிஃபரெண்டான ஒரு மேன் சிட்டி சைடா தான் இருக்குது. ஐ திங்க் இவங்க வந்து 2 டீமுக்குமே பாயிண்ட்ஸ் வேணும். இந்த பக்கம் வின் டிரா எடுத்தாலும் ஓகே, இந்த பக்கம் வின் டிரா முடியாது நினைக்கிற சிட்டிக்கு. ஏன்னா இப்ப நீ திங்க் அபவுட் இட், இஃப் யூர் கோயிங் ஃபார் த டைட்டில்னா ஏர்லி பாயிண்ட்ஸ் தோத்தாலுமே அங்கேயே ஒரு ப்ரெஷர் வந்துருது இல்ல. ஐயோ நம்ம இப்பவே 7 பாயிண்ட் பின்னாடியா, 8 பாயிண்ட் பின்னாடியா, 4 கேம் தான் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்துடும். அதோ நம்ம சொல்லலாம், ஏர்லி இந்த சீசன்ரா ஒன்னும் நடக்க போறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. இதேதான் போன சீசன் நடந்துச்சு. ஆர்சனல் வந்து 10 பாயிண்ட் 11 பாயிண்ட் 10 கேம்ல பின்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிகவர் பண்ணவே முடியல. சோ ஏர்லி பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த டீமா இருந்தாலுமே. சோ சிட்டிக்கும் சரி யுனைடெடுக்கும் சரி, சிட்டிக்கு மோர் நீ வந்து பாயிண்ட்ஸ் எடுத்தே ஆகணும்ட்டு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சிட்டி இந்த கேம்ல. ஏன்னா இன்னும் அமோரியம் கூட ஜெயிக்கவும் இல்லை அப்படிங்கிறது பெப்பு மண்டைக்குள்ளாரே ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால இந்த கேம் அடிச்சு கிளப்பி ஆகணும்னு நான் சிட்டி வரப்போற மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீ என்ன நினைக்கிற? அடிச்சு புரட்டி என்ன பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருப்பாரு நம்மளோட கூல் அமோரியம். அதனால வந்து அகேன்ஸ்ட் சிட்டிக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே பாய்ஸ் போட்டுருவானுங்க. ஸோ என்னதான் ப்ரெஷர் கொடுத்தாலும் ஐ ஃபீல் இந்த எண்ட் யுனைடெடுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு பாயிண்டையாவது எடுத்துட்டு போயிடுவாங்க கன்ஃபார்மான்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. I think it will be City. I think it will be City easy victory அப்படிங்கற என்னோட சைடுல தோணுது. நீ வந்து இந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ற டைம்ல தான் யுனைடெட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ ஐ வில் சே யுனைடெட் வந்துட்டு ஒரு நாரோ வின்னே சொல்லலாம்.